அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 2ஆம் பருவம் பயிற்சி 4இல் 1ல் 3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். கீழ்காணும் ஒவ்வொரு முக்கோணத்திலும் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸு ஒய் இசட்டுங்கிறது அளவுகள் கொடுத்து எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அந்த பண்பை பயன்படுத்தி இந்த கணக்குக்குரிய விடையை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 3 கோணங்களை கூடுதல் உடையவளா என்ன சொல்லியிருக்கேன், 180 டிகிரி. இப்போ எக்ஸ் என்பது 29 டிகிரி ப்ளஸ் ஒய் என்பது இது செங்கோண முக்கோணம். அப்போ ஒய்யினுடைய அளவு கொடுக்காட்டியும் இது என்ன முக்கோணம், செங்கோண முக்கோணம். அப்போ என்ன வரும், 90 டிகிரி. ஒய்யினுடைய மதிப்பு 90 டிகிரி ப்ளஸ் இசட் என்பது 2x ப்ளஸ் 1 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 29 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடுறோம், 2x ப்ளஸ் 1 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 29 ஒன்றையும் கூட்டினா 30, 30 90 கூட்டினால் என்ன வரணும், அடுத்த ஸ்டெப்பில் பார்த்துப்போம். 30 ப்ளஸ் 90 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. 30 90 கூட்டினால் 120 டிகிரி வந்துடும் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ 2x தேவைப்படுது, போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு 180 டிகிரி. இடது பக்கம் இருக்கிற 170 அங்கே கொண்டு போகிறோம், மைனஸ்க்கு வந்துடும். இதை கழிச்சோம்னா 180 120 கழிச்சா 60 டிகிரி வந்துடும். 2x ஈக்குவல் டு 60, x ஈக்குவல் டு 60 பெருக்கிட்டு இருக்க 2 வலது பக்கம் கொண்டு வரோம், வகுத்தலுக்கு வந்துடும். சுருக்கணும்னா 30 வந்துடும் ஆன்சர். அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 30 டிகிரி. தேர்ஃபோர் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸோடைய மதிப்பு 30 டிகிரி ஆகும். புரிஞ்சுங்களா?